புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்து என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடித்து 50 நாட்கள் ஆகியும் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படாததால் மாநில நிர்வாகம் முடங்கியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களில் வென்று ஆட்சி அமைத்துள்ளது. அந்த கூட்டணி சார்பில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும், பாஜக 4 இடங்களிலும், அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா 1 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. இந்த நிலையில் தேர்தல் தேதி முடிவடைந்து இன்றோடு 50 நாட்கள் ஆகும் நிலையில் இதுவரை அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படாமல் உள்ளது. தேர்தலுக்கு முன்பு என்ஆர் காங்கிரசுக்கு அமைச்சரவையில் 3 இடங்களும், பாஜகவிற்கு 2 இடங்கள் மற்றும் சபாநாயகர் பதவி என ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் முக்கிய இலாக்காக்கள் ஒதுக்குவது தொடர்பாக பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இடையே இன்னும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக உள்துறை, கல்வி, மின்சாரம் உள்ளிட்ட இலாக்காக்கள் வாங்குவது தொடர்பாகவும் சபாநாயகர் பதவி தொடர்பாகவும் இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படாததால் மக்கள் நலத்திட்டங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. குறிப்பாக மேகதாது விவகாரம், மின்சார பற்றாக்குறை, கல்வி தொடர்பான கொள்கை செயல்பாடுகளில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், பொதுப்பணித்துறை தொடர்பான விதிகளை விடுவிப்பது உள்ளிட்ட பல பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் பெரிய அளவில் மேற்கொள்ளப்படாமல் உள்ளது. 5 மாநில தேர்தல்கள் நடைபெற்று 4 மாநிலங்களில் அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் இலாக்கா ஒதுக்கப்படாததால் அரசு பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. கடந்த முறை ஆட்சி அமைத்த பின்னரும் அமைச்சரவை விரிவாக்கம் மற்றும் இலாக்கா ஒதுக்குவது உள்ளிட்டவற்றில் ரங்கசாமி காலதாமதப்படுத்திய நிலையில் தற்போதும் இதே நிலை தொடர்வது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.